வெறும் 10,000 ரூபா தான் இருக்கு அப்படின்னும் போது நம்ம அவர் மேல இல்ல அந்த குடும்பத்தின் மேல திருப்பி திருப்பி ஒன்று சொல்றோம் இல்லையா, ஊழல் செஞ்சுட்டாங்க இல்ல வாரி வாரி கோச்சிட்டாங்க, எங்க இருக்கு? ஏங்க ஊழல் செஞ்சுட்டாங்க, வாரி வாரி சேர்த்து வச்சிருக்காங்கங்கிறது அவங்க காட்டுற 10,000 ரூபா தேர்தல் விண்ணப்பத்தில் காட்டுற 10,000 ரூபால இருக்கிறத நீங்க அப்படியே நம்புறதுக்கு நம்ம என்ன பச்சை குழந்தைகளா? நம்ம 10,000 ரூபா கையில் இருக்குன்னா அவர் எலெக்ஷன் முடிச்சு கொடைக்கானல்ல போய் தங்குறாரு, கொடைக்கானல் குடும்பத்தோட போய் தங்குறாரு, அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு எல்லாரும் சாதாரண சின்ன குழந்தைகள் கூட சிரிக்கிறாங்க. அதனால அதுல காட்டுற பணம் தான் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு நம்பினா நம்மளை விட ஒரு அம்மாஞ்சி நம்மளோட ஒரு வெள்ளந்தியான ஆட்கள் யாருமே கிடையாது. அது பொய்ங்கிறது மக்களுக்கே தெரியும். ஏங்க 7,000 கடை இருக்குங்க டாஸ்மாக் தமிழ்நாட்டில். 7,000 கடை, 7,000 கடைகள்ல ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் குடிக்கிறான் தமிழ்நாட்டில்? ஆண் பெண் தொகை மக்கள் தொகையில சரிபாதி இருக்கக்கூடிய ஆண்கள் அதுல ஒரு 2 கோடி பேர் 2.5 கோடி பேர் இருப்பானா 1 கோடி ஆண்கள் குடிக்கிறாங்க டெய்லி. அவன் வீடு எப்படி கஷ்டப்படும், அவன் மனைவி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் இந்த மாதிரி நேரத்தில் அதை வெளிப்படுத்துவாங்க. இவ்வளவு கொள்ளடிச்சு சத்துணவு போடுறாங்க, முட்டை போடுறாங்க, முட்டை வந்துச்சு அதுலயே சின்ன முட்டையா போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுக்குன்னே டிசைன் பண்ணுவாங்களோ? அது என்ன தெரியல, என்ன டிசைன் பண்ணுவாங்களோ, அது தனியா ஆராய்ச்சி பண்றாங்களோ, அதை வந்து சொல்லி முதல்வரை நம்ப வைக்கிறாங்களோ, அது நமக்கு தெரியாது. சாப்பிட்ற குழந்தைகளே ஒரு 25 குழந்தை சாப்பிடுதுன்னா ஒரு அதுல 25 குழந்தைகள் முட்டை ரெடி பண்ணா ஒரு 10-15 குழந்தை சாப்பிடும். அதுல வந்து ஒரு சின்ன முட்டையிலே சின்ன முட்டையா போடுறாங்க. பொது விநியோக திட்டம் பிடிஎஸ்ல வந்து அரிசி வந்து இவங்க கொள்முதல் பண்ற அரிசி வேற, அந்த அரிசி எங்க போகுதுன்னு தெரியல. ஆனா மக்களுக்கு போடுற அரிசி ரொம்ப மோசமா ரொம்ப மட்டமான அரிசி போடுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு மக்கள் எப்படிங்க சும்மா இருப்பான்? அல்லல் பட்டு அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேக்கும் படைங்க. மக்கள் வந்து துன்பப்படுறானா உங்ககிட்ட வந்து வெளிப்படுத்த மாட்டான், அவனுக்கு நேரம் வரும்போது தான் காட்டுவான். அதனால நான் வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே போட்டேன், என்னுடைய முகநூல்ல போட்டேன். மக்கள் ஒரு கள்ள கோபத்தோட இருக்கிறாங்க, கள்ள மௌனத்தோட இருக்கிறாங்க, அவர்களுடைய புரட்சி ஒரு விரல் புரட்சி பெரிய புரட்சி நடக்க போகுதுன்னு போட்டேன். அப்ப கூட எங்க இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த முறை நடந்திருப்பது தமிழ்நாடு இதற்கு முன் பார்த்திராத ஒரு புரட்சி. தாவேகா தலைவர் விஜய் சொன்னது மாதிரி இது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற புரட்சிங்க. இது தங்களை காப்பாற்ற ஒரு மனிதன் ஒரு தலைவன் வரமாட்டானான் என்று ஏங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு அப்படி ஒரு தலைவனாக வந்திருக்கிறார் விஜய். அதனால தான் இப்படி ஒரு பெரிய மாற்றம், இப்படி ஒரு புரட்சி நடந்திருக்கு.